இலங்கை போர், ராஜராஜ சோழனின் இலங்கை போர். இன்றைக்கி வீடியோவில் தமிழர் வரலாற்றில் மகத்தான மன்னன் ராஜராஜ சோழன். அவர் வென்ற பெரும் போர்களில் ஒன்றுதான் இலங்கை போர். இந்த வழியில் அந்த வரலாற்றை சுவாரஸ்யமாக நம்ம இந்த வீடியோவில் காணலாம். கிபி 985 ஆட்சிக்கு வந்தார் ராஜராஜ சோழன். அவர் ஆட்சியில் சோழர் பேரரசு மிகவும் வலிமையாக இருந்தது. அப்போ இலங்கையில் மகிர்த பஞ்சம் என்ற மன்னன் ஆட்சி செஞ்சார். சரி, ராஜராஜன் ஏன் இலங்கையை போர் கொடுத்தார்? இந்த போருக்கான விடை என்ன? அதை முழுசாக பார்க்கலாம். சோழர்களோட கடற்படை வணிகம் சார்ந்த கட்டுப்பாடுகளை இலங்கை மன்னன் தடை விதித்தார். பிறகு அதற்கு சுங்கம், அதாவது வரி விதித்தார். இதனால் கொதித்தெழுந்தார் ராஜராஜ சோழன். இலங்கையை நோக்கி மிகப்பெரிய தாக்குதலை உருவாக்கணும்னு முடிவெடுத்தார். பின்னாடி இலங்கைக்கு போர் தொடுக்கிறதுக்கு யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு முப்படைகளையும் தயார் செய்து கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு சென்று போர் தொடுத்தார். அந்த போரில் இலங்கை மன்னனை வென்று அவர் அந்த போரில் இலங்கை மன்னனை தப்பிச்சு ஓட்டியதாக சில கல்வெட்டுகளில் இன்றைக்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளை பார்க்கலாம். சோழர்கள் அனுதாபுரத்தை சிதைச்சு புதிய தலைநகராக பெண்ணாகரை உருவாக்கினாங்க. அதற்கு ஜனதாத மங்கள நகர் என்று பெயரும் சூட்டினாங்க. வடக்கு, கிழக்கு ஆகிய இரண்டையும் ஆட்சி செஞ்சாங்க. ராஜராஜன் இலங்கை போர் வெற்றியில் சோழர் பேரரசு உலகாரங்களை உயர்ந்துச்சு. பின்னால் அவர் மகன் ராஜேந்திர சோழன் முழு இலங்கையும் கைப்பற்றி அந்த மன்னனையும் கைது பண்ணார். இதுதான் தமிழ் வரலாற்றில் மிகப்பெரிய பெருமை நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.